பேக் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரிபிள் ஏ சக்சஸ் அகாடமி. அவங்கெல்லாம் மறுபடியும் பார்த்தது ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்ம +2 இங்கிலீஷ் தான் பார்க்க போறோம். அல்ல ப்ரோஸ் நம்பர் 1 லெசன் டு ஜென்டில்மேன் ஆஃப் வெரோனா, அந்த லெசன் தான் பார்க்க போறோம். ஆத்தர் யாருன்னு பார்த்தா ஏஜே கிரானிக். முழு பேர் பார்த்தா ஆர்ச்சிபால்ட் ஜோசப் கிரானிக். லைன் பை லைன் நடத்தாம நம்ம ஷார்ட்டா அந்த ஸ்டோரி மட்டும் உங்களுக்கு கன்வே பண்ணிடுவோம். அதை வச்சு உங்களுக்கு படிக்க ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த ஸ்டோரியோட மாற சொல்றாங்க. இந்த மாதிரி ஸ்டோரியோட ஓவர்லைன் அவுட் என்னன்னு பாத்தீங்கன்னா, லூசியான்ற தன்னுடைய சிஸ்டர் ஸ்பைனல் டியூபர்குலோசிஸ்னால பாதிக்கப்பட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களோட ஹாஸ்பிட்டல் செலவுக்காக அவங்களோட 2 சின்ன தம்பிங்களும் சேர்ந்து எல்லா வேலைகளும் செஞ்சு, நியூஸ் பேப்பர் போடுறது, பணம் வைக்கிறது, அது இதுன்னு செஞ்சு எல்லா வேலையும் செஞ்சு எப்படி காப்பாத்துறாங்க, இதை நரேட்டர் நமக்கு எப்படி சொல்றாருன்றதுதான் கதை. வாங்க இப்ப கதைக்குள்ள போலாம். இப்ப கதை எங்க ஆரம்பமாகுதுன்னா, ஆல்ப்ஸ் மலைத்தொடர், சுவிட்சர்லாந்துல. அந்த ஆல்ப்ஸ் மலைத்தொடர்ல இருந்து தான் ஆரம்பமாகுது. அங்க நம்ம ஆத்தர், அதான் அந்த கதை சொல்றாருல நரேட்டர் ஏஜே கிரானிக். இந்த நரேட்டரும் அவரோட டிரைவர் லூயிஜின்றவர், அவர் தான் ஆத்தரை வச்சு ஓட்டிட்டு வர்றாரு. அவங்க ஆல்ப்ஸ் மலைத்தொடர் வழியா வந்துட்டே இருக்கும்போது வெரோனான்ற நகருக்கு புறநகர் பகுதியில வராங்க. இப்ப ஊருக்கு புறநகர் பகுதியில பைபாஸ் இருக்கு பாருங்க, அது மாதிரி ஊருக்கு அந்த வெரோனாக்கு அவுட்டர்ல வந்துட்டு இருக்கும்போது 2 பசங்களை ஃபர்ஸ்ட் வெரோனா என்ன சொல்ற, வெரோனான்றது நார்த்தன் இட்டாலியில வெனிட்டான்ற ரீஜன் பகுதியில அது ஒரு சிறந்த அழகிய நகரம், ரொம்ப பியூட்டிஃபுல்லான பிளேஸ் நார்த்தன் இட்டாலி சைடுல. அந்த வெரோனான்ற நகரத்துக்கு யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் அந்த கௌரவம் கொடுத்துறாங்க. வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் கௌரவம்னா, இந்த தஞ்சை பெரிய கோயில், மாமல்லபுரம் கோயிலுக்குலாம் இந்த மாதிரி பாதுகாக்கப்பட வேண்டிய வரலாற்று பொக்கிஷன் அவார்டு கொடுத்திருப்பாங்க பாருங்க. அந்த மாதிரி அந்த வெரோனான்ற நகரத்துக்கு கொடுத்திருக்காங்க. இப்ப நம்ம கதைக்கு வருவோம். இந்த லூயிஜின்ற டிரைவரும் நம்ம நரேட்டரும் கார்ல வந்துகிட்டு இருக்காங்க. வந்துகிட்டு இருக்கும்போது 2 பசங்க நிக்கிறானுங்க ரோட்ல, அந்த ஸ்ட்ராபெரி வித்துக்கிட்டு நிக்கிறாங்க. கை காட்டி அந்த காரை மடிச்சு, ஐயா வாங்கிக்கியா, நம்ம பஸ்ல போகும்போது இந்த பலாப்பழம் தான் எடுத்துட்டு வாங்க பாருங்க, அந்த மாதிரி வாங்கிக்கியான்றாங்க. அப்ப அந்த லூயிஜின்ற டிரைவர் சொல்றாரு, இவனுக்கு வாங்காதீங்க, வெறும் நான் ஊருக்குள்ள போனா நல்ல நல்ல பழம் கிடைக்கும்னு. ஒன்னு ஆத்தர் சொல்றாரு, ஏன்பான்றாரு. ஒன்னு அந்த லூயிஜி சொல்றாரு, சும்மா அப்படி தோல்பட்ட ஆண்டி வேணாங்க, நல்லா இருக்காது அப்படின்றாரு. ஆனா இவருக்கு மனசு கேட்கல. சரி, அப்ப லூயிஜி பேச்சு கொடுக்குறாரு. பேச்சு கொடுத்தவங்க தெரியுது, அந்த 2 பசங்களும் அண்ணன் தம்பிங்க. ஒருத்தன் பேர் நிக்கோலோ, வயசு 13, இன்னொருத்த பேர் ஜாக்கோபோ, வயசு 12. 2 அண்ணன் தம்பிங்க அப்படின்ட்டு. சரி, பரிதாபப்பட்டு ஒரு கூட பழத்தை வாங்கி உள்ள போட்டு நேரா ஊருக்குள்ள வந்துடுறாங்க. ஊருக்குள்ள சரி ரூம்க்குலாம் போயிட்டு, அது என்ன சொல்றது, ரெடி ஆயிட்டு வெளியே பாக்குறாங்கன்னு வச்சுக்க. பார்த்தா அந்த பப்ளிக் ஸ்கொயருக்கு வராங்க, அந்த பொது சதுக்கம். சும்மா அப்படி வாக்கிங் மாதிரி வரும்போது பார்த்தா 2 பசங்களும் ஷூக்கு பாலிஷ் போட்டுட்டு இருக்கானுங்க. அப்பதான் சொல்றாரு, டேய் இவனுக்கு அந்த பணம் வித்த பசங்க தான் இங்க என்னடா பண்றானுங்கன்ட்டு. அப்புறம் தான் அந்த கொஞ்ச நேரம் நின்று வேடிக்கை பாக்குறாங்க. அந்த வியாபாரம் பீக் டைம்ல நடக்கும்போது கொஞ்சம் மந்தமாயிட்டு அவனுக்கு கொஞ்சம் ஃப்ரீ ஆனதுக்கு அப்புறம் பக்கத்துல போறாங்க. பணம் தம்பிங்களா, நீங்க அந்த பணம் வித்த தம்பி தான், நீங்க என்னப்பா பண்றீங்கன்ட்டு. அதான் இந்த மாதிரி பணம் மட்டும் தான் விற்கிறீங்களா? இல்ல பணம் எல்லாம் மட்டும் தான் நாங்க விற்கல, ஷூக்கு பாலிஷ் போடுவோம், இங்க வர கைடு எல்லாம் நாங்க சுத்தி காட்டுவோம், ஊர் ஃபுல்லா சுத்தி காட்டுவோம். இந்த ரோமியோ ஜூலியட் அந்த டாம்பு இருக்கு பாருங்க, அந்த கலர், அந்த சதுக்கம், அங்கெல்லாம் போய் சுத்தி காட்டுவாங்கன்றாங்க. உடனே நரேட்டர் சொல்றாரு, பரவாயில்லையே எங்களையும் சுத்தி காட்டுங்க. கூட்டு போறானுங்க, சுத்தி காட்டுறானுங்க, வரானுங்க. அந்த இது பாத்தீங்கன்னா அவங்க அப்பியரன்ஸ் கொஞ்சம் ஷாகியா தான் இருக்கு. எப்படி பாத்தீங்கன்னா, அந்த சின்ன பையன் இருக்காங்க பாருங்க, ஜாக்கோபோ, அவன் சின்ன சட்டையும் கால் சட்டையும் தான் போட்டுறான், காக்கி கலர் கால் சட்டை. இன்னொரு பையன், அந்த பெரிய பையன் பாத்தீங்கன்னா அந்த மிலிட்டரி ட்ரெஸ் மேலாக போட்டு அது ஃபுல் அங்கி மாதிரி கட்டி விட்டுருக்கான், லூஸ் அங்கி மாதிரி. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அடுத்து அந்த டாம்பு எல்லாத்தையுமே இவங்களுக்கு கூட்டு போய் அந்த கைடு மாதிரி சுத்தி காட்டுறானுங்க. ஃபுல்லா எல்லா வேலையும் செய்யறாங்க. பணம் வைக்கிறது, ஷூ பாலிஷ் போடுறது, நியூஸ் பேப்பர் போடுறது, வர்ற டூரிஸ்ட் காரங்களுக்கு இந்த கைடு மாதிரி ஊர் ஃபுல்லா சுத்தி காட்டுறது எல்லாம் கரெக்டா பண்ணிடுறானுங்க. இன்னும் அப்புறம் ஒரு கொஞ்ச ஒரு 2-3 நாள்ல ஃபுல்லா இவங்க 2 பேருக்குமே பழக்கம் ஏற்பட்டுருது. நம்ம நரேட்டருக்கும் அந்த 2 பசங்களுக்கும் ரொம்ப உதவியா இருக்கானுங்க. இவருக்கு அமெரிக்கன் சிகரெட் வேணும்னா வாங்கி தர்றது, இவருக்கு சாப்பாடு வாங்கி தர்றது, அப்படி இப்படின்னு இந்த எடுபடி வேலை செய்வாங்கல்ல, அந்த மாதிரி செஞ்சு இவரையும் நல்லா கவர் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? அடுத்ததான் அந்த பசங்க ஃபுல்லா இதே மாதிரிதான் எல்லாருக்கும் அந்த நியூஸ் பேப்பர் வைக்கிறது, பழம் வைக்கிறது, ஷூ பாலிஷ் போடுறது, இந்த லாட்ஜ்ல இந்த ரூம் பாய் சர்வீஸ் மாதிரி இருக்கும் பாருங்க, எப்ப தண்ணி வரல, எப்ப சாப்பாடு வாங்கிட்டு வரல, அந்த ஏவல் வேலை செய்யறதுக்கு அந்த மாதிரி செஞ்சு எப்படியோ தன்னோட பழப்ப ஓட்டிக்கிறாங்க. ஆத்தர் கிட்ட அதான் நம்ம நரேட்டர் கிட்டே அதே மாதிரி செஞ்சு அவரையும் கவர்ந்துட்டாங்க. அப்ப நல்ல வெயில் காலத்துலயும் பாத்தீங்கன்னா இதே மாதிரி செய்யறானு, கடுமையா ராப்பகல் பார்க்காம உழைக்கிறானுங்க.
அப்ப ஆத்தர் வந்து என்ன பண்றாரு, ஒரு நாள் அந்த இது ஃபவுண்டைன் ஒண்ணு இருக்கும், இந்த நீரூற்று மாதிரி, இந்த இது பார்க்ல எல்லாம் வச்சிருப்பாங்க பாருங்க, தண்ணி சதுற மாதிரி, அந்த மாதிரி ஒரு இடம் இருக்கு. அங்க போறாரு, ஷூ பாலிஷ் போடுற இவனுங்கள்ட்ட. இவங்களும் நல்லா கடுமையா உழைச்சிட்டு இருக்காங்க. இவரையும் பார்த்தோன்னா ஷூ பாலிஷா போட்டுருந்தோம். ஆத்தர் கேக்குறாரு, ஏன்பா இவ்வளவு தூரம் சம்பாதிக்கிறீங்களா, உங்களுக்கு நிறைய பணம் வந்திருக்குமே, அப்புறம் ஏன்பா நீங்க எப்படி இருக்கீங்க? அப்படி கூட கேட்கல அவரு. உங்களுக்கு எந்த செலவும் கிடையாது, நல்லா சம்பாதிக்கிறீங்க, ட்ரெஸ் அழுக்கு ட்ரெஸ் தான் போட்டுருக்கீங்க, அதுலயே நீங்க கவனம் செலுத்துற மாதிரி தெரியல, சாப்பாடு நீங்க ஒன்னும் அவ்வளவு நல்லா எல்லாம் சாப்பிடல, தங்கறதும் நீங்க ரோட்ல பிளாட்பாரத்துல தான் இருக்கீங்க, ஆனா இவ்வளவு சம்பாதிக்கல, இந்த காசை என்னடா பண்றீங்க அப்படின்னு சும்மா கேக்குறாரு. என்ன அமெரிக்கால செட்டில் ஆகிற பிளான் இருக்கா அப்படின்ட்டு. அப்ப அந்த நிக்கோலன்ற மட்டும் சும்மா அசௌகரியமா சிரிக்கிறது ஒரு மாதிரி, அப்படி சிரிப்பாங்கல்ல, அதனால சிரிச்சு திட்டம் இருக்குதான், ஆனா என்ன சார் பண்றது அப்படின்ற மாதிரி விட்டுறான். அதை ஒரு ஆத்தருக்கும் தெரியல இவ்வளவு பணம் சம்பாதிக்கலாம் என்ன பண்றான்னு. அப்பதான் அவன் தம்பி ஜாக்கோபோ சொல்றான், இந்த மாதிரி நாங்க வாரம் வாரம் என்ன பண்ணுவோம்னா, ஜாக்கோபோ சொல்ல நரேட்டர் சொல்றாரு, இந்த மாதிரி போய் இன்னும் ஒரு வாரம் தான் நான் இங்க இருப்பேன், இன்னும் ஒரு வாரம் இருப்பேன், உங்களுக்கு நான் ஏதாவது செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்களா, உங்களுக்கு ஏதாவது செய்யணும் தோணுது ஏதாவது கேளுங்கப்பான்னு நிக்கோல சொல்றாப்புல. ஐயா வேணாங்க, அவங்க அன்பே போதுன்றாப்புல. ஆனா ஜாக்கோபோ சின்ன பையன் துருன்னு என்ன பண்ணிடுறோம், நாங்க வார வாரம் என்ன பண்ணுவோம், பொலேட்டான்னு ஒரு கிராமம் இருக்கு, மலை மேல, இங்க இருந்து 30 கிலோமீட்டர், வழக்கம் நாங்க பைசைக்கிள்ல தான் போவோம், ஐயா கொஞ்சம் மனசு வச்சுன்னா எங்களை கார்ல கொண்டு போய் காட்டலாமே அப்படின்றான். உடனே இவரு சரின்றாரு. உடனே நிக்கோல பாக்குறான், ஏன்பா இப்படி அல்பத்தனமா நடந்துக்கிறான்ற மாதிரி பாக்குறான். நான் தான் வேணாட்டேனே, அவருக்கு தொந்தரவு தரேன்னு. உடனே நம்ம நரேட்டர் சொல்றாரு, தொந்தரவு எல்லாம் இல்லப்பா, நம்ம டிரைவர் லூஜியனா லீவ் போட சொல்லிட்டேன் இந்த சண்டே, அதனால நானே காரை ஓட்டிட்டு வரேன், நாம அந்த கிராமத்துக்கு போலான்னு. 3 பேரும் கிராமத்துக்கு ஜாலியா கார்ல கிளம்பிட்டாங்க மலை மேல. அந்த கிராமத்துக்கு போனா அவனுக்கு ரூட் சொல்றானுங்க எந்த இடத்துக்கு போறோம்னு. பார்த்தா நல்லா பெரிய சிவப்பு கல் வச்சு கட்டின பெரிய வீடு மாதிரி இருக்கு. அந்த வீட்டு பக்கத்துல போனோம்னா ஒருவேளை இதான் இவனுக்கு வீடா இருக்குமா, நம்ம நேரத்துக்கு அப்படியே மூச்சே வரல, என்னடா இவ்வளவு பெரிய வீட்டுல இருக்கிற பசங்களை இங்க வந்து வேலை செய்யறாங்க அப்படின்ட்டு. ஆனா அது வீடு கிடையாது, நான் பின்னாடி சொல்றேன். அவனுக்கு என்ன சொல்றாங்கன்னா, அந்த இடம் வந்தோன்னா, ஐயா இந்த மாதிரி நீங்க இங்க வெயிட் பண்றது தான் பண்ணுங்க, இல்ல பக்கத்துல காப்பி கடை இருக்கு, அங்க போயிட்டு ஏதாவது காப்பி போய் சாப்பிட்டு வாங்க, நாங்க கரெக்டா 1 மணி நேரத்துல வந்துடும் எதிர்க்கு வச்சு ஓடிடுறாங்க. அவரும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு என்னவா இருக்கும் அப்படின்ட்டு பின்னாடியே போறாரு. போயிட்டு அந்த கதவை தட்டி பார்க்கும்போது ஒரு நர்ஸ் சிரிச்ச முகத்தோட ஒரு நர்ஸ் அந்த ஸ்டீல் கம்பி வழியா எட்டி பாக்குறாங்க. எட்டி பார்த்து என்ன வேணும் கேக்குறாங்க. இல்ல 2 பசங்க வந்தான்ல, நிக்கோல ஜேக்கப் போனேன், நான் தான் கூப்பிட்டு வந்தேன் அப்படின்றாங்க. அப்பதான் அவங்க முதல்ல நல்லா சிரிப்பு வருது. சரி ஸ்டேஞ்சர் கிடையாது, வேண்டிய வந்தான்ட்டு வாங்க வாங்க உள்ள வாங்கன்னு கூப்பிட்டு போறாங்க. கூட்டு போகும்போது நல்லா கூலிங்கா இருக்கு அந்த இடமே, நல்லா இந்த கூலிங்கான அந்த ஷீட் எல்லாம் பதிச்சு நல்லா அந்த உள்ள போற அந்த டனல் மாதிரி அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள போட்டு, கடைசியில் அது வீடு கிடையாது ஹாஸ்பிட்டல், வீடு மாதிரி கட்டிருக்காங்க, ஆனா கடைசியில் அது ஹாஸ்பிட்டல் ஆகிட்டாங்க. உள்ள போகும்போது நல்லா கூலிங்கா இருக்கு. அந்த ஜன்னல் கிட்ட கூட்டு போறாங்க, ஒரு ரூம் கிட்ட கூட்டு போயிட்டு அந்த நர்ஸ் காட்டுறாங்க, அமைதியா இருங்க, பேசாத வேடிக்கை பாருங்க அப்படின்ட்டு. இவரும் உள்ள பாக்குறாரு. நிக்கோலா ஜேக்கப் உட்காந்துருக்காங்க. பக்கத்துல ஒரு பெட்ல ஒரு பொண்ணு படுத்திருக்கு, லூசியான்னு பேஷண்ட். அது யாருன்னா அவங்க அக்கா தான். பக்கத்துல பாத்தீங்கன்னா அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்கு. அப்பதான் ஆத்தர் வந்து உள்ள போலாமான்னு நினைக்கிறாரு, ஆனா வேணான்னு முடிவு எடுத்துக்கிறாரு. ஆனா நர்ஸ் சொல்றாங்க, ஏங்க உள்ள போய் பாக்கலாமே அப்படின்ட்டு. வேணாம் வேணாம், அவங்க குடும்பத்துக்குள்ள ஏதோ ஜாலியா அதை பேசிக்குவாங்க, நான் அதுக்கு டிஸ்டர்ப் பண்ணும் அப்படின்ட்டு ஒதுங்கியே நிக்கிறாரு. இப்போ அந்த நர்ஸ் கேட்டாங்கல்ல, ஏன் சார் நீங்களும் உள்ள போய் பார்க்க வேண்டியதானே, லூசி அவங்கள பார்த்தா மகிழ்ச்சி அடைவா அப்படின்ட்டு. ஆனா இவரு சொல்றாரு, இது ஒரு குடும்ப சந்திப்பு, அவங்க குடும்ப ரகசியம் ஏதாவது பேசுவாங்க, நான் உள்ள போய் டிஸ்டர்ப் பண்ண விரும்பணுமான்னு வந்துடுறாரு. ஆனா அங்க டிஸ்டர்ப் பண்ணாம இந்த நர்ஸை டிஸ்டர்ப் பண்றாரு. என்ன கேக்குறாருன்னா, அம்மா எனக்கு அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு, கொஞ்சம் சொல்லுங்களான்ட்டு கெஞ்சி கேக்குறாரு. அப்பதான் நர்ஸ் சொல்றாங்க, இந்த மாதிரி லூசியா அவங்க அப்பா, லூசியா அவங்க 2 தம்பிங்க, அவங்க வந்து அம்மா இல்ல அப்பா மட்டும்தான், ஒரு நல்ல பாடகர். ஆனா இந்த போர் காலத்துல, இந்த போர் ஆரம்பிக்கும் போது அவங்க அப்பா இறந்துடுறாரு. அவங்க வீட்டையும் குண்டு போட்டு அடிச்சிடுறாங்க. அது இந்த குளிர் மழையில அவங்க அங்கேயும் இங்கேயும் தெரிஞ்சு ஒரு சொந்த நாட்டுக்குள்ள ஒரு அகதி மாதிரிதான் தெரிஞ்சுட்டு இருந்தாங்க. வசதியா ரொம்ப பாரம்பரியமா வாழ்ந்த அந்த குடும்பம் இப்படி நடுத்தெருவுக்கு வந்து போச்சு. அதுல பசங்களும் என்ன பண்றது, அங்கேயே காடு மலை தெரிஞ்சு அவங்களுக்கு தனி ஷெல்டர் மாதிரி புகையிலயும் இந்த டென்ட்லயும் வாழ்ந்து பிரைவேட்டா ஒரு சின்னதா வீடு கட்டி இந்த கல்லு மண்ணு வச்சு பூசி கட்டுவாங்க, அந்த மாதிரி ஒரு 3 வருஷம் வாழ்ந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த ஜெர்மன் ஆட்சி இங்க வந்தப்ப, ஜெர்மன் ஆட்சி ஒரு 3 வருஷம் இங்க நடந்தது. அந்த டைம்ல ஜெர்மானியர்களை வெறுக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. அந்த யுத்தத்துக்கு பேர் எடுத்தவங்க, அந்த புரட்சி படம் உருவாகும் போல இவனுக்கு பேர் சேர்ந்துட்டானுங்க. அப்புறம் போர் முடிச்ச உடனே இந்த 2 பசங்க திரும்பி வந்தானுங்க. சின்ன வயசுல அந்த இது புரட்சி படை போயிருக்கானுங்க அப்படின்னு கேள்விப்படுறாரு.
போர் முடிஞ்சாலும் திரும்பி வந்து பாக்குறானுங்க. அவங்க அக்காவும் நல்ல பாடகையாக தான் ட்ரை பண்றாங்க. ஆனா போர் முடிஞ்சு வந்தோன்னு பாக்குறாங்க, அவங்க அக்காவுக்கு முதுகெலும்புல அந்த டியூபர்குலோஸ். அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. என்ன பண்றதுன்னு தெரியாம என்ன பண்றாங்க, நேர இங்க அழைச்சிட்டு வராங்க வெரோனா பகுதிக்கு. இங்க அழைச்சிட்டு வந்து இந்த நர்ஸை தான் ஃபர்ஸ்ட் பார்த்து வேண்டி கேட்டுக்கிறாங்க. ஒரு 12 மாசத்துக்கு முன்னாடி இங்க அழைச்சிட்டு வந்துருக்காங்க, இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நர்ஸ் சொல்றாங்க, இந்த மாதிரி இங்க சேர்க்கணும் செலவாகுப்பான்னு. இல்ல நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ட்டு இங்க வந்து சேர்த்துட்டு போறானுங்க. ஆனா நர்ஸு சொல்றாங்க, அவ இப்ப நல்லா தேறிட்டு தான் வரா, ஒரு நாள் அவன் நல்லா ஆயிடுவா, நல்லா பாடுவா அப்படின்றதுல, ஏன்னா அவ பாடுறதுல நல்ல ஹாபி உள்ள அப்படின்னு அப்ரிசியேட் பண்ற மாதிரி தான் பேசுறாங்க. அந்த நர்ஸ் சொல்றாங்க, எங்களுக்கும் இங்க ஃப்ரீயா ட்ரீட்மெண்ட் தான் ஆசை. ஆனா அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு வர காசை வாங்கி தான் நாங்க இருக்கிற மெயின்டெனன்ஸ், இங்க இருக்கிற பேஷண்ட்டுக்கு சாப்பாடு, அவங்களுக்கு மருந்து எல்லாமே நாங்களும் பண்ண வேண்டியதா இருக்கு. அதனால இந்த பசங்களும் பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த காசை கரெக்டா பேமெண்ட் கட்டிடுறாங்க. நானும் இவனுக்கு எப்படி இந்த காசு கொண்டு வரீங்க கேட்கறதும் இல்ல, அவனுங்களை வற்புறுத்தி நான் கேட்டது இல்ல. எப்படியும் நல்லதுதான் செய்வானுங்க, நல்ல விதமா தான் கொண்டு வர வேணும்னு நான் நம்புறேன் அப்படின்றாங்க. உடனே ஒரு நரேட்டர் சொல்றாரு, ஆமா நான் ஒத்துக்கிறேன், அவனுக்கு நல்ல விதமா தான் கொண்டு வருவானுங்க. புரியுதுங்களா? அரசும் அவங்களோட இயலாமே சொல்றாங்க. சாப்பாடு போறது, இந்த பேஷண்ட்டுக்கு சாப்பாடு போறது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு சார். ஏதோ வர்ற பணத்துல தான் நாங்க இந்த சமூக தொண்டையை செஞ்சுட்டு இருக்காங்க. அதான் இப்ப இந்த இடம் தான் உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கு. என்னடான்னா, அவங்களோட ஃபேமிலி ஹிஸ்டரி நர்ஸ் வந்து நரேட்டர்கிட்ட சொல்றாங்க, அவங்க அப்பா வந்து ஒரு விடோவர், அவங்களுக்கு ஒய்ஃப் இறந்துட்டாங்க, 3 பசங்க மட்டும்தான். போர் ஆரம்பிக்கும் போது அவங்க அப்பாவை கொண்டுடுறாங்க. புரியுதுங்களா? அப்ப இந்த பசங்க அப்படி இப்படி காடு மலைன்னு கஷ்டப்பட்டு வந்து ஏதோ ஒரு சின்ன இடத்துல தங்கியிருக்கானுங்க. அப்ப ஜெர்மன் ஆட்சி வருது. அந்த டைம்ல புரட்சி படம் ஆரம்பிக்கும் போது இந்த பசங்க 2 பேர் கொடுத்து போயிடுறாங்க. திரும்ப போர் முடிச்சோன்னு வந்து பாக்குறானுங்க, அவங்க அக்கா முதுகு ஸ்பைனல் டியூபர்குலோசிஸ்ல கஷ்டப்படுது. ஒரு 12 மாசத்துக்கு முன்னாடி போய் அந்த ஹாஸ்பிட்டல் வெரோனாக்கு வந்து அந்த ஹாஸ்பிட்டல்ல இந்த பொண்ணை சேர்த்துட்டு மாசம் பணத்தை நாங்க கட்டிடுறாங்க, நீங்க ட்ரீட்மெண்ட்டை பாருங்கன்ட்டு வெரோனாக்கு போய், அதுவும் வெரோனான்ற நகரத்துல வேலை கிடைக்கிறது கஷ்டமா, இவனுக்கு போய் அப்படி இப்படி இந்த பழம் வைக்கிறது, செருப்பு தைக்கிறது, அப்புறம் கொஞ்சம் இந்த எடுபடி வேலை எல்லாம் பார்த்து நல்லபடியா அவங்க அக்காவை வாரம் பணத்தை கட்டி பாத்துறானுங்க. இதான் இந்த நர்ஸ் மேடம் வந்து இவங்கள்ட்ட சொல்றாங்க. நானே அவன்கிட்ட பெருசா பணம் கேட்கறது இல்லைங்க, பணம் கேட்கறதுனா பணம் எப்படி உங்களுக்கு வருதுன்னு கேட்கறதும் இல்ல, பசங்க நல்லதுதான் செய்வானுங்க, இவரு சொல்றாரு நல்லதுதான் செய்வாங்க. 1 மணி நேரம் முடிஞ்சிருச்சு. கார்ல வந்து டிரைவர்ல நம்ம நரேட்டர் 2 பசங்க வந்து உட்காந்துட்டாங்க. ஊருக்கு வெரோனா கிட்ட வந்துடுறாரு. நகரத்துக்கு வந்தோன்னா 2 பேரும் ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க. இந்த 2 பசங்களும் நரேட்டரும் ஒருத்தர் பேசவே இல்லை. அவனுங்களும் எதுவும் பேசல, அமைதியா இருக்காங்க. இவரு எதுவும் பேசல, பங்குக்கு இவரு அமைதியா இருக்காரு. அப்பதான் ஆத்தருக்கு ஒன்று தோணுது, சரி பசங்க அவங்களோட லைஃப எப்படி சொல்றது, தன்னோட குடும்ப நிலைமையும் அவங்களோட பாஸ்ட் லைஃப் யாருக்கும் தெரியாம ரகசியமா வச்சுக்கணும்னு நினைக்கிறானுங்க அப்படின்னு யோசிக்கிறானுங்கிறது புரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய அந்த அர்ப்பணிப்பு உள்ள இந்த சுயநலம் இல்லாம வேலை செய்யறது அர்ப்பணிப்பா இருக்கிறார் பாருங்க. இந்த குடும்பத்துக்காக எவனுமே உழைக்கிறது கிடையாது. ஆனா இந்த சின்ன வயசுலயே அவ்வளவு பொறுப்பெடுத்துக்கிட்டு அவ்வளவு மனப்பான்மையோட குடும்பத்துக்காக உழைக்கிறாங்கல்ல, அது வந்து நம்ம நரேட்டரோட மைண்ட தொட்டுருச்சு. இது வந்து மனித குலத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு. அன்பு, பாசம், ஈவு, இரக்கம் இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த கதையை நரேட்டர் முடிக்கிறாரு, நம்ம ஏஜே க்ரோய். அவ்வளவுதான் இந்த லெசன். ஷார்ட்டா இந்த ஸ்டோரி புரிஞ்சுக்கிட்டாலே நீங்க ஈஸியா இந்த லெசன்ல வர எல்லா கேள்வியும் எழுதிடலாம். அடுத்து நம்ம இந்த லெசன்ல வர சினானிம்ஸ், ஆண்டனிம்ஸ் பார்ப்போம். நன்றி.